ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கிட்ட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் வங்கி வேலை வந்து விட்டுருக்காங்க லோக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு வந்திருக்கு. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு சொல்லி இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 100 இருக்குது. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, ஜென்ரலுக்கு எவ்வளோ அப்படின்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக தெரிஞ்சிருக்கணும், தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் எப்போ ஆச்சுன்னா 13/8 ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் முடித்து எப்போ வந்து நம்ம சார்ஜஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா 2/9, அதாவது 2ஆம் தேதி 9ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பே ஸ்கேலை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 1, 2, 3 லெவலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதையே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வேறு என்ன கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு எனி டிகிரி என்னாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும், கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அந்த பர்சன்டேஜ் எல்லாமே என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறப்போ. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓபிசி, நான் க்ரீமி லேயருக்கு 3 இயர்ஸ், அதே மாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு 10 இயர்ஸ், அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்ன இருக்குது, எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிட்டன் எக்ஸாம். ஸோ அதனால் பண்ணணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியும் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்கும், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் ஆஃப் டெஸ்ட்டு எப்படி இருக்கணும், இன்டர்வியூ எப்படி நடக்கும், அதே மாதிரி மெரிட் லோரல் டெஸ்ட்டில் இன்டர்வியூ எப்படி நடக்கும், ஃபைனல் மெரிட் டெஸ்ட்டு லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரும் அதே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, அப்ளை பண்ணுறது எனக்கு எப்படின்னு தெரியணும் கிளியராக அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அதுக்கான தனி செப்பரேட் வீடியோவும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துடும். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டஸ்டு பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், சிக்னேச்சர் எந்த அளவு இருக்கணும், கேபிட்டலில் போடணுமா ஸ்மாலில் போடணுமா அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 175 175 ரூபா கொடுத்துருக்காங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூஎஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு 100 ருபீஸ் வந்து மற்ற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அப்ளை பண்ணுறப்போ என்ன மாதிரி இமெயில் அட்ரஸ் போடணும், அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் என்ன, இதுக்கப்புறம் எந்த ப்ரொசீஜர் என்ன வரும், இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் வரும், ஸோ அதுக்கு பேமெண்ட் எப்படி அப்டேட் பண்ணணும், பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிஷன், அதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படிலாம் இருக்கணும், எந்த ஒரு டாக்குமெண்ட் அந்த கேபியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நம்ம லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கோ உங்கள் ஏரியாவில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாம் சென்டரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி அங்கே போய் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதுதான் இந்தியன் பேங்க்கோட அப்ளை பண்ணுற அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் போய்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கான செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான செப்பரேட் வீடியோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் என்ன வந்துடும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.